But sorry, network problem coverage இல்ல. நாலாவது வசனம் அல் ஹாசூப் யுபஸ்ஸித்துல் கஸீர மினல் அமாலி ஸஅபா. ஹாசுப்னு சொன்னால் கம்ப்யூட்டர் கணனி, யுபஸ்ஸித்துண்டால் இலகுபடுத்துகின்றது. அல் கஸீர மினல் அமால எப்படி மொழிபெயர்க்கின்றால் அதிகமான வேலைகளை. அப்ப உண்மையிலே அல் கசீர் மின்ன்றது அதிகமான வேலைகள். அதாவது இதை இன்னொரு வகையில சொல்வதாக இருந்தால் அல் ஹாசூபு யுபஸ்ஸித்துல் அமாலல் கஸீரத. வல்ஹாசுப் யுபஸ்ஸித்துல் கஸீர மினல் அமாலி ஸஅபா. ஸஅபன் என்றால் கடினமான, கஷ்டமான. அப்ப கணனியானது கடினமான, கஷ்டமான, அதிகமான வேலைகளை இலகுபடுத்துகின்றது. அல்லது அல்ல அமாலில்லதி மினல் அமால் அவுன்றது அத்துஃப். அமாலில்லதி அல்லது வேலைகள். எப்படிப்பட்ட வேலைகள்? அல் அஸ்மாஉல் மௌசூலா. சரியா? அஸ்மாஉல் மௌசூலா எப்படி வர்றது? அல்லதி தஹ்தாஜு இலா வக்தின் தவீலின், நீண்ட நேரம் தேவையாக இருக்கின்ற வேலைகள். அல்லது நேரடியாக மொழிபெயர்ப்பதாக இருந்தால் இஹ்தாஜ இலா என்றால் தேவைப்பட்டது. அல்-அமால் அல்லதி தஹ்தாஜு இலா வக்தின் தவீல் என்றது நீண்ட நேரத்தை வேண்டி இருக்கின்ற அல்லது நீண்ட நேரம் தேவைப்படுகின்ற வேலைகளை கணனி இலகுபடுத்துகின்றது. எதற்காக? லிஇத்மாமிஹா, பூரணப்படுத்துவதற்கு. சரியா? அப்ப அல்லது செய்வதற்கு, பூரணப்படுத்துவதற்கு நீண்ட நேரத்தை வேண்டியிருக்கின்ற வேலைகளை கணனி இலகுபடுத்துகின்றது. கணனியானது அதிகமான கஷ்டமான வேலைகள் அல்லது செய்து முடிப்பதற்கு அல்லது பூரணப்படுத்துவதற்கு நீண்ட நேரம் தேவைப்படுகின்ற வேலைகளை இலகுபடுத்துகின்றது. உதாரணமாக மிஸ்ல ஹல்லில் மசாஇல் ரக்மிய்யா, டிஜிட்டல் பிரச்சனைகள். மசாயில் என்றது இங்க பிரச்சனைகள், முஷ்கிலத்துல் மஷாக்கில் என்று சொல்லுவோம். நாங்க மசாயில் ஃபிக்ஹியான்னு சொல்லுவோம். ஃபிக்ஹ் விவகாரங்கள், ஃபிக்ஹ் பிரச்சனைகள். ஹல் என்றது சொல்யூஷன், தீர்வு. அப்ப மிஸ்ல ஹல்லில் மசாயில் ரக்மியான்றது டிஜிட்டல் பிரச்சனைகளை தீர்த்தல். வஹிஃப்லில் மஅலூமாத், தகவல்களை பாதுகாத்தல், சேவ் பண்றது. அப்ப மாலூமாத்துல் இன்ஃபர்மேஷன்ஸ், தகவல்களை பாதுகாத்தல் மற்றும் சிக்கலான அல்லது டிஜிட்டல் பிரச்சனைகளை தீர்ப்பது போன்ற செய்து முடிப்பதற்கு அல்லது பூரணப்படுத்துவதற்கு நீண்ட நேரம் தேவைப்படுகின்ற வேலைகளை அல்லது அதிகமான கஷ்டமான வேலைகளை கணனியானது இலகுபடுத்துகின்றது. சரியா? சரி. அப்ப சஅபுன் என்றால் கஷ்டமான, அமால் என்றது பெண்பால் தானே, குல்லு ஜம்இன் முஅன்னஸ், எனவே சஅபத்துன் இது பாவரும். ரைட். அப்ப இத்மாம்ன்றது அதம்ம இத்மாம், அக்மல இக்மால், கம்ப்ளீட் பண்றது, பூரணப்படுத்துறது. ஹல் என்றது அப்ப தீர்க்கிறது. உண்மையிலே ஒரு கருத்துக்கு ஹல்லுன் ஹுலூல் என்றால் சொல்யூஷன். இங்க ஹல்லுல் முஷ்கிலா என்றால் பிரச்சனையை தீர்த்தல், ப்ராப்ளம் சால்விங். சரியா? ஓகே. இப்ப நாங்க எப்படி முடிவெடுத்து பார்ப்போம். கணனி கடினமான வேலைகளுள் அதிகமானவற்றையும், கடினமான வேலைகளுள் அதிகமானவற்றை என்று மொழிபெயர்க்கும். மேலும் என்றால் அது மின்னுக்கு அப்படி கொடுத்து மொழிபெயர்ப்பு. அல்லது அதிகமான கடினமான வேலைகள் என்று சொன்னாலும் சரி, அதான் உண்மையான கருத்து. மின்ன்றது இங்க தப்சீலாக வந்திருக்குது, அவ்வளவுதான். சரியா? அப்ப கணனி கடினமான வேலைகளுள் அதிகமானவற்றையும் அல்லது கணனி அதிகமான கடினமான வேலைகளையும் அல்லது நிறைவு செய்வதற்கு, முடிப்பதற்கு அதிக நேரம் தேவைப்படுகின்ற வேலைகளையும் சரியா இலகுபடுத்துகின்றது அல்லது எளிமையாக்குகின்றது. உதாரணமாக தகவல்களை பாதுகாத்தல், எண் சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்தல், சிக்கலான பிரச்சனைகளை தீர்த்தல், டிஜிட்டல் பிரச்சனைகளை தீர்த்தல் போட்டாலும் மொழிபெயர்ப்பு சரி. சரியா? அப்ப நீங்க அப்படி மொழிபெயர்த்தால் சரி. அப்படி அந்த சொற்கள் தெரிஞ்சா சரி. கணனி ஹாசூப்ன்றது சில இடங்கள்ல ஹாசூபுன்னா கல்குலேட்டருக்கும் சொல்றது. உண்மையிலே இதுல சொல் அல் ஹாசூபுல் ஆலிஜு. அல் ஹாசூபுல் ஆலிஜு என்பதுதான் அடிப்படை சொல். கம்ப்யூட்டருக்கு நாங்கள் சொல்லுவோம். அதை நாங்கள் ஹாசூபுல் மாரிஃபால சொன்னால் அதனால் நாடப்படுகின்றது கம்ப்யூட்டர் தான். உண்மையில பஸ்ஸத்தை சொல்லுவார். உண்மையில பசீத் என்றால் என்ன? சிம்பிள், இலகுவானது, எளிமையானது. ரஜுலுன் பசீத்துன், எளிமையான ஒரு மனுஷன், சிம்பிளான ஒரு ஆள். பணம் இருந்தாலும் நிறைய பணம் இருக்குது, அவன் ஒரு பணக்காரன், செல்வந்தன் என்றாலும் அவன் சிம்பிளா இருக்கிறார், எளிமையாக இருக்கிறார். சரியா?
எதிலையுமே அந்த எளிமை பசாத்தா என்றது உண்மையிலே விரும்பத்தக்க ஒரு விஷயம் தான். அடுத்தது ஐந்தாவது, இன்னல் இல்ம வல் மஅரிஃபத ஹுமா அஸ்ஸிலாஹுல் ஃபாயில். அஸ்ஸிலாஹுல் ஃபஆல் தான் இது மாத்துவாங்க, ஃபாயில் அல்ல, அஸ்ஸிலாஹுல் ஃபஆல் மாத்துவாங்க. ஃபஆல் எஃபெக்டிவ், வினைத்திறன் மிக்கதுன்னு கருத்து. ஃபஆல் அல் அம்சல் لمواجهة مصائب الحياة بهما ترتفع الأمة. بهما ترتقي الأمة ده نقول بقولكم بهما ترتفع الأمة ويعلو شأنها. இன்னல் இல்ம். சரி, இங்க பாருங்க, இந்த இல்முக்கு நாங்க எப்படி மொழிபெயர்த்திக்கிறோம்? அறிவு கல்வி. இல்ம்ன்றது சரியா அறிவு, மாரிஃபா என்றது கல்வி. உண்மையில ரெண்டுமே அறிவு தான். சரியா, ரைட். அப்ப இல்முன்றது அறிவு, மாரிஃபான்றது கல்வி. எனவேதான் நாங்க விசாரத்து தர்பியத்து வ தஅலீமுக்கு விசாரத்துல் மாரிஃபான்னு சொல்லுவோம். கல்வி அமைச்சுக்கு விசாரத்துல் மாரிஃப், அதாவது விசாரத்து தர்பியத்து வ தஅலீம், அது விசாரத்து தஅலீம். இன்னல் இல்ம வல் மஅரிஃபத, அறிவும் கல்வியும், ஹுமா அவை இரண்டும், அஸ்ஸிலாஹுல் ஃபஆலுல் அம்சல் மிக பொருத்தமான வினைத்திறன் மிக்க ஆயுதம் ஆகும். சிலாஹுல் அஸ்திஹா என்றால் வெப்பன், ஆயுதம். எதற்கு அம்சல்ன்றது இங்க மிக பொருத்தமான, சரியா? லிமுவாஜஹதி எதிர்கொள்வதற்கு, ஃபேஸ் பண்றதுக்கு. வாஜஹ என்று சொன்னால் எதிர்கொண்டான். வஜுகின்றது, வஜுகொண்டால் முகம், வாஜஹன்றது எதிர்கொண்டான், ஃபேஸ் பண்றது. உதாரணமாக முவாஜஹத்துல் இம்திஹான், பரீட்சையை எதிர்கொள்ளுதல். உவாஜிஹு அல் இம்திஹான ஃபி ஷஹ்ரில் காதிம் இன்ஷா அல்லாஹு தஆலா. எதிர்வருகின்ற மாதம் நான் உயர்தர பரீட்சையை அல்லது பரீட்சையை எதிர்கொள்வேன். சரியா? ஹல் வாஜஹ்தல் இம்திஹான், எக்ஸாம் நீ சிட் பண்ணியா, எக்ஸாம் நீ எதிர்கொண்டாயா என்று கேட்கிறது. அல்லது முவாஜஹத்துல் முகாபலத்தி ஷக்ஸியா, நேர்முக பரீட்சையை எதிர்கொள்ளுதல். ரைட். அப்ப முவாஜஹத்தி மசாயிபில் ஹயாத், மசாயிபில் ஹயாத்ன்றது வாழ்க்கையின் கஷ்டங்கள். கஷ்டங்கள், வாழ்க்கையின் கஷ்டங்களை எதிர்கொள்வதற்கு மிக பொருத்தமான வினைத்திறன் மிக்க ஆயுதம் தான் இந்த அறிவும் கல்வியும். அப்ப அறிவும் கல்வியும் வாழ்க்கையின் கஷ்டங்களை எதிர்கொள்வதற்கான மிக பொருத்தமான வினைத்திறன் மிக்க ஆயுதமாகும். அல்லது அவை இரண்டும், அறிவும் கல்வியும் அவை இரண்டும் வாழ்க்கையின் கஷ்டங்களை எதிர்கொள்வதற்கான மிக பொருத்தமான வினைத்திறன் மிக்க ஆயுதமாகும். பிஹிமா, அவை இரண்டையும் கொண்டுதான் தர்தஃபிஉல் உம்மா, சமூகம் உயர்வடைகின்றது. வயஅலு ஷஅனுஹா, அந்த சமூகத்தின் அந்தஸ்து உயர்வடைகின்றது. இந்த ஷஅனுன்றது அம்ரு அல்ல, அந்த விடயம் தான் கருத்து. ஆனால் அந்த 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 சமூகத்தின் உயர்வு அல்லது அந்த சமூகத்தின் அந்தஸ்து உயர்வடைகின்றது. அலாயான்னு சொன்னாலும் உயர்வடைகின்றது. அறிவு கல்வி அல்லது அறிவு ஞானம் ஆகிய இரண்டும் வாழ்வின் கஷ்டங்களை எதிர்கொள்வதற்கான மிகச்சிறந்த செயல்திறன் மிக்க, அதான் இந்த வினைத்திறன் மிக்கன்றதான் சரியா, செயல்திறன் மிக்க வினைத்திறன் மிக்க ஆயுதமாகும், எஃபெக்டிவ் ஆன. அவை இரண்டின் மூலமும் சமூகம் தம்மை உயர்த்திக் கொள்கின்றது. பிஹிமா தர்தஃபிஉல் உம்மாண்டால் அந்த இரண்டையும் கொண்டுதான் சமூகம் உயர்த்திக் கொள்கின்றது அல்லது உயர்வடைகின்றது. மேலும் அது தனது விடயங்களை மேம்படுத்திக் கொள்கின்றது. சரியா, இந்த சான்றது இந்த விடயங்கள் என்று சொன்னாலும் பிரச்சனை இல்லை, அது அவனுடைய அந்தஸ்து, சரியா, அதனுடைய இமேஜ் என்ன செய்து உயர்வடைகின்றது என்றுதான் இந்த மொழிபெயர்ப்பு வருகின்றது. ஓகே, அப்ப இது தர்ஜுமாவுக்கு வந்த வசனங்கள், அந்த விடைகளும் இருக்குது, நீங்க பார்த்துக்கொள்ள. அப்ப தாலிபுக்கு எப்படி வந்திருக்குது இது பாருங்க. அப்ப இதுல இந்த 5 வசனத்தை பாருங்க அன்பார்ந்த மாணவ மாணவிகளே. இந்த 5 வசனம் எப்படி இருக்குன்னு சொன்னால் பாருங்க. இது அந்த ஹிவார்ல இருந்து வந்த ஒரு வசனம். இது பர்லிமான் என்ற அந்த பாடத்தில் இருக்கின்ற ஒரு வசனம். இது சலாஹுத்தீன் அய்யூபி என்ற அந்த கட்டுரையில் இருக்கின்ற வசனம். இங்கே அல் ஹாசூப் என்பது கணனி சம்பந்தமான ஒரு வசனம். இங்கே இந்த அறிவு மாரிஃபாவோடு சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்புல வர 5 வசனங்கள், 5 விதமான தலைப்புகள்ல இருந்து, கட்டுரைகள்ல இருந்து, வித்தியாசமான கோணங்கள்ல இருந்து அவை இடம்பெற்றிருக்கின்றது. அதே போன்று இப்ப நாங்க 1வது 2வது எடுத்துக்கொண்டால் அது 12ஆம் ஆண்டு புத்தகத்தில் இருக்குது. இது 13ஆம் ஆண்டு புத்தகம், இதுவும் 13, இதுவும் 15. அப்ப இப்படி 2 புத்தகத்திலையும் தர்ஜுமா இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம்.
அப்ப தாரிஃப் எப்படி வந்திருக்குது? வேலையின்மை ஒவ்வொரு உலக நாடுகளுக்கும் சாரி அது விடைதானே. தாரிஃப் எப்படி வந்து அர்ரிப் மாயாத்தி தர்ஜமாயாத்தி தான் தர்ஜமா அர்ரிப் மாயாத்தி கீழ் வருகின்றவற்றை அரபுக்கு மாற்று. அப்ப அதெல்லாம் உங்களுக்கு அங்க தமிழ்லையும் சிங்களத்திலையும் ஆங்கிலத்திலையும் அந்த வசனம் தரப்படும். நான் தமிழை மட்டும் போட்டிருக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஜித்தாவில் உள்ள மலிக் அப்துல் அசீஸ் விமான நிலையத்தில் விமானம் இறங்கும் போது இரு பேருந்துகள் வருகையாளர் மண்டபத்துக்கு பிரயாணிகளை கொண்டு செல்வதற்காக அங்கு விரைந்தன. இது ஒரு 12ஆம் ஆண்டு புத்தகத்தில் வருகின்ற மசார் மலிக் அப்துல் அசீஸ் என்ற பாடத்தில் வருகின்ற ஒரு வசனம். ஜித்தாவில் உள்ள மலிக் அப்துல் அசீஸ் விமான நிலையத்தில் விமானம் இறங்கும் போது இரு பேருந்துகள் வருகையாளர் மண்டபத்துக்கு பிரயாணிகளை கொண்டு செல்வதற்காக அங்கு விரைந்தன. அப்ப இதுல ஃபியல் என்ன? விரைந்தன. ஃபாயில் என்ன? இரண்டு இரு பேருந்துகள். அப்படித்தானே? அப்ப நாங்க இந்த வசனத்தை தரோம். ஹபதத் சாரி இங்க ரெண்டு வசனம் இருக்குது. மண்டபம் இங்க பேருந்துகள் இரு பேருந்துகள் அது ரெண்டாவது. அதாவது இறங்கும் போது இரு பேருந்துகள் வருகையாளர் மண்டபத்துக்கு பிரயாணிகளை கொண்டு செல்வதற்காக அங்கு விரைந்தன. அப்ப இப்ப இங்க ரெண்டு வசனம் இருக்குது. ரெண்டையும் நான் இணைத்தெழுத வேண்டும். அப்ப ஹபதத் அத்தாயிரா மேலே இறங்கும் போது இறங்கியது என்றுதான் வரணும் அந்த வசனம். ஹபதத் அத்தாயிரத்து ஃபி மசாரில் மலிக் அப்துல் அசீஸ் பிஜித்தா. இது ஒரு வசனம். சரியா? ஹபதத் அத்தாயிரத்து ஃபி மசாரில் மலிக் அப்துல் அசீஸ் பிஜித்தா. ஜித்தாவிலே இருக்கின்ற மன்னர் அப்துல் அசீஸ் விமான நிலையத்திலே விமானம் தரை இறங்கியது. ஹபதத். சரியா? அடுத்தது ஃபஅஸ்ரஅத் இலைஹா. இது ரெண்டாவது நான் சொன்னேன் ஃபாயில். ஃபஅஸ்ரஅத் இலைஹா. சரியா? ஹாஃபிலத்தானி. அப்ப இங்க ஃபஅஸ்ரஅத் அல் ஹாஃபிலத்தானி இலைஹா இலா மசார் மலிக் அப்துல் அசீஸ் லினக்ல் ருக்காபி. பாருங்க, இரண்டு பேருந்துகள் பஸ் வண்டிகள் விரைந்தன. எதற்காக? நக்ல் ருக்காப். நீங்க இது லிதன்புலா என்று சொல்லி போடுவோம். ஆக்கிரத்தானிக்கு நீங்க அதை வார்த்தை நஸ்கம் பயன்படுத்துவதாக இருந்தார். லக்லுர் ருக்காப் பயணிகள். ராக்கிபுன் ருக்காப் என்றால் பயணிகள். இல்ல சாலத்தின் உசூல். சாலத்துல் உசூல்ன்றது அந்த வருகை தரும் மண்டபம், வருகை தரும் அந்த அரைவல் ஹோல் தான் அது. சரியா? வருகையாளர் மண்டபம், வருகையாளர் மண்டபத்துக்கு பிரயாணிகளை கொண்டு செல்வதற்காக அங்கு விரைந்தனர். ரைட். அப்ப இதுல பாருங்க, இதுல நீங்க இதே மாதிரி வசனம் இருக்கும்ன்றது அல்ல. ஆனால் கருத்தீக்கணும் சொற்களை நீங்க என்ன செய்யலாம்? மாத்தலாம். உதாரணமாக இங்க நக்லு ருக்காபுக்கு நீங்க முசாஃபிரினும் போடலாம், பிரச்சனை இல்லை. முசாஃபிரும் முசாஃபிரூன லினக்லி ருக்காபி ஓ லினக்லில் முசாஃபிரீன. சரி. அப்ப சாலத்துல் உசூல்ன்றது வருகையாளர் மண்டபம். அதை மாத்தினாலே ஹாஃபிலத்தான்றதை மாத்தினா எங்கள் செய்யாரா கூட இடத்துல எங்கள் பேருந்துகள் பஸ் வண்டின்னு வந்துருக்குது. அப்ப அந்த பொருத்தமான சொல்ல போட்டு நீங்கள் இந்த வசனத்தை எழுத வேண்டும். அப்ப இது நீங்க படிச்ச ஒரு வசனம் தான், புத்தகத்திற்கு ஒரு வசனம். ஹபதத் الطائرة في مطار الملك عبد العزيز بجدة فأسرعت إليها حافلتان لنقل الركاب إلى صالة الوصول. இரண்டாவது வசனம் எப்படி? வைத்தியர் கூறினார், நீங்கள் இந்த மருந்தை ஒழுங்காக எடுத்துக் கொள்ளுங்கள். 3 வேளைகள் மாத்திரைகளை உணவுக்கு முன்பும் இந்த கலவை மருந்தை சிறு கரண்டியளவு உணவுக்கு பின்பும் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தை நீங்க செய்யணும். உங்களுக்கு என்ன தேவை? ஏற்கனவே நீங்க இதை ஹிவார்ல என்ன செய்யலாம்? அதாவது அல் ஹிவார் பைன தபீப் வல் மரீத் என்ற அந்த பாடத்தை படிச்ச ஒரு வசனம் தான். அப்ப இதுல மிக முக்கியமாக அதை படிச்சாட்டியும் என்ன செய்யலாம்? உங்களுக்கு இது எழுதலாம். எப்படி? வைத்தியர் கூறினார், கால தபீப். சரியா? அப்ப நீங்க இதுல மருந்துக்கு என்ன சொல்றது? மருந்துக்கு என்ன சொல்றது? பத்தவா. ஒழுங்காக என்றதுக்கு அதுல என்ன சொல் பயன்படுத்தப்பட்டிருக்குது? ஒழுங்காக பின்திதாமின் ஓ பின்னிதாமின் என்ற கருத்து இது பயன்படுத்தப்பட்டிருக்குது. எடுத்துக்கொள்ளுங்கள் என்றால் நீங்க அகத என்ற சொல்ல பயன்படுத்த குஸ் என்று சொல்லுவோம். 3 வேளைகள் என்றதுக்கு அதுல சொல்லியிருக்கு சலாசம் அர்ராஜ். மாத்திரைகள் என்ற சொல் உங்களுக்கு தெரியும். ஹபூப் என்று சொல்லுவோம். அப்புன் ஹபூபுல் டெம்டன்ஸ். உணவுக்கு முன் அது தெரியும். இந்த கலவை என்று சொல்றது வந்து இங்க ஷராப், கலவை மருந்து என்று சொல்வது ஷராப் என்று சொல்லுவோம். கலவை மருந்து. சரியா? அப்ப மில் அக்கா சிறு கரண்டி. அப்ப நாங்க எப்படி இந்த சொல்ல வச்சு கொண்டு எழுதுறது? கால தபீப், கால தபீப்
தனாவலி ஹாதத் தவா பின்திசாமி. சரியா? இதுல நீங்க தனாவல் என்று போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னால் அது பெண்ணை பார்த்து சொல்வதாக இருக்கலாம், ஆணை பார்த்து சொல்வதாக இருக்கலாம், பிரச்சனை. கால தபீப் தனாவல் ஹாதத் தவா பின்திசாம் ஓ ஹுஸ் ஹாதத் தவா. இந்த பாருங்க, ரெண்டு சொல் பயன்படுத்தலாம். கால தபீப் ஹுஸ் ஹாதத் தவா என்று சொல்லலாம். அதுல கால தபீப் தனாவல, உங்களுக்கு தெரியும் இந்த தனாவல என்ற சொல் அது அக்கல என்ற கருத்துல, அகத என்ற கருத்துல பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சொல். தனாவல் து தாம என்று சொன்னால் சாப்பாட்டை சாப்பிட்டேன், அக்கல் து. தனாவல் து தவா என்றால் ஷரிப் து தவா, நான் மருந்தை குடித்தேன் என்று கருத்து. அதான் அந்த தஃபத்தல் என்ற மாதிரி சொல்லித்தான் இது. கால தபீப் ஹுஸ் ஹாதத் தவா அல்லது கால தபீப் தனாவல் ஹாதத் தவா பின்திசாம். ஹுஸ போட்டாலும் சரி, தனாவல போட்டாலும் சரி, கலிமா முத்தராதிஃபா மும்கின் தஸ்தக்திம். சரியா? தவா என்றால் மருந்து, பின்திசாம் என்றால் ஒழுங்கு முறைப்படி, ஒழுங்கா. அதே போல ரைட், இங்க பாருங்க, ரைட், துர்சன் சலாச மர்ரா. சரி, துர்சுன் அக்ராஸ் அல்லது ஹப்புன் ஹுபூப். புதி ஹப்பன் சலாச மர்ராத்துன்னு போட்டாலும் சரி, புதி குர்சன் சலாச மர்ராத்துன்னு போட்டாலும் சரி. கபல தஆம், சாப்பாட்டுக்கு முன்னால் 3 தடவைகள் மாத்திரையை எடு. வமில்அகத்தன் ஸகீரத்தன், ஒரு சிறிய தேக்கரண்டியை எடு. மின் ஹாத ஷராப், இந்த கலவை மருந்துல இருந்து. சரியா? இந்த பானி மருந்துன்னு சொன்னோன்னே, இந்த ஷராப்னா கலவை மருந்து அல்லது பானி மருந்து. இந்த 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 கலவை மருந்திலிருந்து ஒரு சிறிய தேக்கரண்டியையும் நீ என்ன செய்யுது? பஅதல் அக்ல், எப்ப? சாப்பாட்டுக்கு. கபுல தஆம் பஅதல் அக்ல், கபுல தஆம் ஓ பஅதல் தஆம், அல்லது கபுலல் அக்லி பஅதல் அக்ல். அப்ப அக்லையும் யூஸ் பண்ணலாம், தஆமையும் யூஸ் பண்ணலாம். சாப்பாட்டுக்கு முன், சாப்பாட்டுக்கு பின், கபுல பஅதல். சரி, அப்ப இதுல நீங்க புக்ல இருக்கிற மாதிரி அதே சொல்ல எழுதணும்ன்றதல்ல, ஒத்தகரத்து சொற்களையும் போட்டு கருத்துள்ள வசனமாக எழுதினா சரி. அப்ப இது உங்களுக்கு நான் நினைக்கிறேன் இந்த வசனம் இலகுவான வசனம் செய்ய முடியுமாக இருக்கும். 3வது என்ன? ஃபாத்திமா தனது நம்பிகளுடன் உணவகத்தில் என்று வரணும்னா, உணவகத்தில் இரவு உணவை உட்கொண்டிருக்கையில் பணம் கொடுப்பதற்கு அவளது பணப்பையை தேடிக்கொண்டிருந்தார். இது மர்கஸ் ஷுர்தா ஹிவார் ஒன்றுல வருகிறது. சரியா? அப்ப அந்த ஹிவார்ல வார ஒன்றுதான் இது. ஓகே, பாருங்க. கானத் ஃபாத்திமா ததஅஷா, ஃபாத்திமா இரவுணவை உட்கொண்டு கொண்டு இருந்தார், சாப்பிட்டு கொண்டு. தஅஷா என்று சொன்னால் இரவுணவை சாப்பிட்டான். கானத் ஃபாத்திமா ததஅஷா மஅ ஸமீலாத்திஹா, தனது தோழிகளுடன், தனது நண்பிகளுடன். ஃபில் மத்அம், உணவகத்திலே ஃபாத்திமா தனது தோழிகளுடன் இரவு சாப்பாட்டை சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள், உட்கொண்டிருந்தாள். அப்போது பஹசத், அவள் தேடினாள், அன் மஹ்ஃபதத்திஹா, தனது பணப்பையை, லிதத்ஃபஅல் ஹிசாப, கணக்கை செலுத்துவதற்கு. அப்போது அவள் என்றால் அப்போது, அந்த நேரத்திலே அவள் கணக்கை செலுத்துவதற்காக, பே பண்றதுக்காக தனது பணப்பையை அவள் தேடினாள். அது பாருங்க, ஃபாத்திமா தனது நண்பிகளுடன் உணவகத்திலே இரவு உணவை உட்கொண்டிருக்கையில், இந்த உட்கொண்டிருக்கையில் வந்து இந்த ஹீன இதுல என்ன செய்யறாங்க? சேர்த்திக்கிறாங்க. உண்மையில உணவை உட்கொண்டு கொண்டிருந்தால் அந்த நேரத்தில் பணம் கொடுப்பதற்கு அவளது பணப்பையை தேடிக்கொண்டிருந்தாள். சரியா? உண்மையில தேடினால்தான் வரும். இந்த காணத் தேடிக்கொண்டிருந்தாலும் காணத்தபஹசுன்னு சொல்லுவோம். ஏன்னா அண்மையில அந்த புக்ல இருக்குது பஹசத் ஹீனஇதின், அந்த நேரத்தில், அப்போது அவள் கணக்கை செலுத்துவதற்காக தனது பணப்பையை தேடினார்கள் தான் வரும். சரி, பஹசத். அப்ப நீங்க தேடிக்கொண்டிருந்தால் என்று சொல்லி தபஹசுன்னு கூட தேவையில்லை. சரி, 4வது வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் மேற்கொண்டு அங்கு வாழ்க்கை முழுவதையும் கழித்தமையினால் அந்த நகரம் முஸ்லீம்கள் மத்தியில் முக்கியத்துவம் பெறுகின்றது. இந்த வசனத்தை 2 வகையில் எழுதலாம். பாருங்க, தஸ்தமித்துல் மதீனத்துல் முனவ்வரா, இஸ்தமத் என்றால் உண்மையிலே பெறுகின்றது. அஹம்மியத்தஹா, அதனது முக்கியத்துவத்தை பெறுகின்றது. மதீனா நகரம் முக்கியத்துவம் பெறுகின்றதுதான் நடக்கிறது. தஸ்தமித்து, இஸ்தமத் என்றால் பெற்றுக்கொண்டது. தஸ்தமித்துல் மதீனத்துல் முனவ்வரத்து அஹம்மியத்தஹா, மதீனா நகரம் அதன் முக்கியத்துவத்தை பெறுகின்றது. இந்த முஸ்லிம்களிடத்திலே. எதனால? மின் ஹிஜ்ரத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதனால? பி ஹிஜ்ரத்தி தான் அது. மின் ஹிஜ்ரத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதரின்
ஹிஜ்ரத் மூலம் முஸ்லிம்களிடத்திலே, அப்ப இந்த முஸ்லிமின் அல்லது பைனல் முஸ்லிமின், இதே வசனம் வந்து லாஸ்ட் இயர் வந்தீங்க. நீங்க பாருங்க, தர்ஜுமா அல்லது தாரீப்ல வந்தீங்க. சரியா? இதே வசனம், இந்த வசனமும் வந்தீங்க. ரிப்பீட். அப்ப இகாமன தங்குறது, வசிக்கிறது. பீஹா அதிலே, தீலத்த ஹயாத்திகி தனது வாழ்நாள் முழுக்க, திவால ஹயாத்திகி தீலத்த ஹயாத்திகி என்றால் வாழ்நாள் முழுக்க, வாழ்நாள் பூராக என்று கருத்து. சரியா? உங்களுக்கு தெரியும், தபீர் என்றால் நீண்டது, தூளல் ஹயாத், தீலத்தல் ஹயாத், திவாலல் ஹயாத் சொல்லுது வாழ்க்கை. பாருங்க, மதீனா நகரமானது முஸ்லிம்களிடத்திலே அல்லாஹுவின் தூதரின் ஹிஜ்ரத் மூலமாக மற்றும் வாழ்நாள் முழுக்க அதிலே அவர் தங்கியதன் அல்லது வசித்ததன் காரணமாக முஸ்லிம்களிடத்தில் அது முக்கியத்துவம் பெறுகின்றது, முக்கியத்துவத்தை பெறுகின்றது. பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் மேற்கொண்டு அங்கு வாழ்க்கை முழுவதையும் கழித்தமையினால், அகாமக்கு கழித்தமைன்னு சொல்லுவோம். அகாமன நாங்க வசித்தார், தங்கினார். நாங்க இகாமான்னு சொல்றது முகீம். ஆனா முகீமும் சவுதியானால் நான் சவுதியால தங்கியிருக்கிறேன், சவுதியில வசிக்கிறேன் என்று சொல்றது முகீம். சரியா? அகாமனால் ஒன்று வசித்தான். இகாமான்னு சொல்றது வதிவிடம், மக்கானுல் இகாமனால் வதிவிட முகவரி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் மேற்கொண்டு அங்கு வாழ்க்கை முழுவதையும், முழு வாழ்க்கையையும் அங்கு கழித்தமையினால் அல்லது அங்கே வாழ்ந்ததனாலும், அதே போல ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்தனாலும், இது தமிழ் சேர்த்திக்குது. உண்மையில இதை நாங்க எப்படி எழுதுறது, மொழிபெயர்ப்பதாக இருந்தால் எப்படி அல்லாஹ்வின் தூதருடைய ஹிஜ்ரத் மூலமாகவும் வாழ்நாள் முழுக்க அதிலே தனது வாழ்க்கையை அவர் கழித்ததனாலும் அல்லது வாழ்க்கை முழுக்க அதிலே வசித்ததனாலும் முஸ்லிம்களிடத்திலே மதீனா நகரம் முக்கியத்துவம் பெறுகின்றது. அப்ப இங்க இந்த என்று போடலாம் அல்லது பைனல் முஸ்லிமின் என்று போடவும் வேண்டும். அடுத்து பாருங்க, 5வது வசனம். நானும் மிருகக்காட்சி சாலைக்கு சுற்றுலாவில் கலந்து கொள்ளும் எனது நண்பர்கள். நானும் எனது நண்பர்களும், அதாவது மிருகக்காட்சி சாலைக்கான சுற்றுலாவிலே கலந்து கொண்ட எனது நண்பர்களும் நானும் சனிக்கிழமை சரியாக 9 மணிக்கு பாடசாலைக்கு முன்பாக ஒன்று சேர்ந்தோம். அப்ப நானும் எனது நண்பர்களும் ஒன்று சேர்ந்தோம் என்பதுதான் இங்க அந்த வசனம் ஆரம்பிக்கிறது. எப்படிப்பட்ட நண்பர்கள் என்றால், மிருகக்காட்சி சாலைக்கான சுற்றுலாவிலே கலந்து கொள்ளும் எனது நண்பர்கள். அப்ப இது வந்து என்ன, ரஹ்லத்துன் இலா ஹதீகத்தில் ஹைவான் என்ற அந்த தக்ரீர்ல வருகின்ற ஒரு வசனம். தக்ரீர்ல தான் இந்த வசனம் வருகிறது. சரியா? பியோம் இஸ்ஸபுத் சனிக்கிழமையில் இஜ்தமஅது அனா வ ஸுமலாஇ அல் முஷாரிகூன ஃபிர் ரஹ்லா, சுற்றுலாவிலே கலந்து கொள்கின்ற எனது நண்பர்களும் நானும் சனிக்கிழமையிலே ஒன்று கூடினோம். இஜ்தமஅனான்னு சொல்லல, ஏனென்றால் இங்க இஜ்தமஅது அனான்னு ஸ்டார்ட் ஆகுது. ஆனா நாங்க ஜம்முல மொழிபெயர்க்க வேண்டும், ஜம்முல சொல்லுவோம். சனிக்கிழமையில் சுற்றுலாவிலே கலந்து கொண்ட நண்பர்களும் நானும் ஒன்று கூடினேன், நாங்களும் ஒன்று கூடினோம். எங்கே? இலா ஹதீகத்தில் ஹயவானா, மிருகக்காட்சி சாலைக்கான சுற்றுலாவிலே கலந்து கொண்ட நண்பர்களும் ஒன்று கூடினோம். நானும் மிருகக்காட்சி சாலையிலே கலந்து கொண்ட நண்பர்களும் ஒன்று கூடினோம் சனிக்கிழமையில். எதற்கு முன்னால்? அமாமல் மദ്രസா, பாடசாலைக்கு முன்னால். எத்தனை மணிக்கு? ஃபீ தமாமி ஸாஅத்தி த்தாசிஅத்தி ஸபாஹன், சரியாக காலை 9 மணிக்கு, சரியாக காலை 9 மணிக்கு பாடசாலைக்கு முன்னால நானும் மிருகக்காட்சி சாலைக்கான சுற்றுலாவிலே கலந்து கொண்ட எனது நண்பர்களும் சனிக்கிழமை ஒன்று கூடினோம். இங்க அஸ்ஸுமலா அல் முஷாரிகூன் என்றால் கலந்து கொண்ட சிஃபத். ஜுமலாஇ என்றது வந்து முதாஃப் முதாஃப் இலைஹி. இது ஜுமலா என்றது முதாஃப், இந்த யா என்றது உங்களுக்கு தெரியும், இது வந்து எனது நண்பர்கள். அப்ப இது முதாஃப் இலைஹி, தமீர் முத்தஸில் முதாஃப் இலைஹியா வந்து இந்த முதாஃப் சிஃபத்தான் அல் முஷாரிகூன். ஷாரக் என்றால் பங்கெடுத்தான், கலந்து கொண்டான். அப்ப அன்பார்ந்த மாணவர்களே, இது தாரீபுக்கு வந்த வசனங்கள். பாருங்க, இது 12ஆம் ஆண்டு, இதுவும் 12, சரியா? இதுவும் 12ஆம் ஆண்டு, இது 13ஆம் ஆண்டுல இருக்குது, இதுக்கும் 13ஆம் ஆண்டுல இருக்குது. அப்ப 12ஆம் ஆண்டுல 3 வசனங்கள், 13ஆம் ஆண்டுல 2 வசனம். சரியா? அப்ப நிச்சயம் சிம்பிளான வசனங்கள் மீது சில சொற்கள், சில இடத்துக்கு இந்த தஸ்தமித்துன்னு சொல்ல சில ஆட்கள் கஷ்டப்படுவாங்க, முடிஞ்சிருக்காங்க. தஸ்தமித்துல் மதீனத்துல் முனவ்வரா அஹம்மியத்தஹு, மதீனா நகரம் முக்கியத்துவம் பெறுகின்றதுன்னு கருத்து.
முஸ்லிம்களிடத்திலே பைனல் முஸ்லிமீன் இந்தல் முஸ்லிமீன் முஸ்லிம்களிடத்திலே மதீனா நகரம் முக்கியத்துவம் பெறுகின்றது, முக்கியத்துவத்தை பெற்றுக் கொள்கின்றது என்ற கருத்துல அது இருக்குது. அப்ப நாங்க தமிழுக்கு மொழியாக்கம் செய்ய வேண்டும், பிரச்சனை இல்லை. சரி, அப்ப இது எத்தனாம் ஆண்டு? 2019ஆம் ஆண்டு வந்து தர்ஜுமா தாரி 10 வசனங்கள். நீங்க சும்மா பாருங்க, அடுத்த வருஷங்கள் இந்த வசனங்கள் சில தாரீம்ல வந்து தர்ஜுமாக்கு வரலாம், தர்ஜுமால வந்து தாரீமுக்கு வரலாம். சரி, அடுத்தது பாருங்க. 2020 நாங்க பார்த்துட்டு இருக்கோமே, பார்த்துட்டு சில டவுட் இருந்தால் கிளியர் பண்ணி கொள்வோம். சரி, அடுத்து பாருங்க. அப்ப இதுல நீங்க ஒரு விஷயத்த விளைவிக்கோங்க. தர்ஜுமா தாரீம்ன்றது புக் 2ல வரும். 13ல 2 நாள், 12ல 3 நாள் மாறி மாறித்தான் வரும். ஒரே புக்கை பேஸ் பண்ணிக்கிறது, ஒவ்வொரு தலைப்புலயும் வரும். அதை விலை கொண்டா சரி. அடுத்த இதுல நீங்க என்ன செய்யணும்? நிறைய சொற்கள் தெரியும். அப்ப நீங்க சில நேரம் சில மாணவர்கள் முழுமையாக சிலபஸ் வாட்சி இல்லாட்டி என்ன செய்யணும்? கட்டாயமாக குறைஞ்சது அந்த புக்ல வர சொற்களை ஆசிரியர் தொகுத்திருந்தால், 7 நாள் ஆசிரியர் அப்படி தொகுத்திருந்தால், எழுதியிருந்தால் குரூப்ல ஷேர் பண்ணாலும் நல்லா அடுத்த மாணவர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். சில சில மாணவர்கள் ஒவ்வொரு தலைப்புலையும் என்ன செஞ்சுப்பாங்க, உதாரணமாக இன்திகாபாத்னு கூட இன்திகாபாத்ல வர சொற்களை மட்டும் அழகாக தொகுத்திப்பாங்க. அதை நீங்க டைப் பண்ணி அல்லது இருக்கிற போட்டோ பிடிச்சி கூகுள் லென்ஸ்ல என்ன செய்யலாம், எடுத்து அதை ஷேர் பண்ண முடியாது, அடுத்தவர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். சரி, ஓகே. அடுத்தது தர்ஜமா يأتي 2020 وصل أحمد إلى ضابط الجوازات فأعطاه جواز سفره ففحص ضابط الجواز حتى وجد إذن الدخول إلى المملكة. وصل أحمد வந்தார் إلى ضابط الجوازات. ضابط الجوازات என்ன? நீங்க ஜவாசும் ஜவாசாத் என்று சொல்றது வந்து கடவுச்சீட்டு, பாஸ்போர்ட். கடவுச்சீட்டு அதிகாரியிடத்திலே அஹ்மத் வந்தடைந்தார். அஹ்மத் அவருக்கு கொடுத்தார். இந்த ஊண்டது யாரை? லாபித்தல் ஜவாஸ். ஜவாத சஃபர்ஹி, தனது கடவுச்சீட்டை அஹ்மத் கடவுச்சீட்டு அதிகாரியிடம் கொடுத்தார். இங்க வந்து சோதனை செய்தான், செக் பண்றது. அந்த அதிகாரி, அதிகாரி, அந்த அதிகாரி அல் ஜவாஸ எதை சோதித்தார்? கடவுச்சீட்டை சோதித்தார். எதுவரைக்கும்? ஹத்தா வஜத, காணும் வரைக்கும், கண்டுகொள்ளும் வரைக்கும். இஸ்னத் துஹூல், நுழைவுக்கான அனுமதி. சரியா? அந்த என்ட்ரி பெர்மிஷன் சொல்லுவோம். நுழைவுக்கான அனுமதியை காணும் வரைக்கும். எங்கே? இலல் மம்லகா, சாம்ராஜ்யம் சவுதி. இலல் மம்லகத்தில் அரபியத்தில் சவுதியா தான் அது. சவுதி ராஜ்யத்துக்கு நுழைவதற்கான அனுமதியை கண்டுகொள்ளும் வரைக்கும், காணும் வரைக்கும் அதிகாரி கடவுச்சீட்டை செஞ்சாரு, சோதித்தார், சோதனை செய்தார், சோதனை இட்டார். இதுல லேசனா ஃபியல் ஃபாயில் மஃபூலும் பிஹி, நிறைய ஃபியல் ஃபாயில் மஃபூல் இருக்குது. ஆனா இதுல சொற்கள் முக்கியம். லாபித்துல் ஜவாசாத், கடவுச்சீட்டு அதிகாரி. ஃபஹஸ, சோதனை செய்தார், செக் பண்றது, பரிசோதித்தார். அப்ப வாபித் என்றால் வாபித்துல் முப்பாத், பெரும்பாலும் இராணுவத்துல அல்லது போலீஸ்ல இருக்கின்ற அதிகாரிக்கு தான் இந்த வாபித் என்று சொல்ல யூஸ் பண்ணுவாங்க. முப்பாத் போலீஸ் அதிகாரி, இராணுவ அதிகாரிக்கு தான் பெரும்பாலும், இமிகிரேஷன்ல பெரும்பாலும் அப்படியான அதிகாரிகள் இருப்பாங்க. ஓகே, அப்ப எப்படி? அஹ்மத் கடவுச்சீட்டு அதிகாரியிடம் வந்து, அவனது வந்துன்னு சொல்ல தெரியல, அஹ்மத் கடவுச்சீட்டு அதிகாரியிடம் அவனது கடவுச்சீட்டை அவரிடம் கொடுத்தார். ராஜ்யத்தினுள் நுழைவதற்கான அனுமதியை பெற்றுக்கொள்ளும் வரை, சரியா, அதிகாரி கடவுச்சீட்டை இதன் மேலே பெற்றுக்கொள்ளும், முகித்த வஜதைக்கு பெற்றுக்கொள்ளும் அதெல்லாம் காணும் வரைக்கும். சரியா? ஸ்கீம்ல அப்படி வந்தீங்க. இதுல மொழிபெயர்ப்பும் அந்த டோன் எப்படி வரணும்னா கான் ஏன்னா செக் பண்ண எதை பார்க்கறது? பெற்றுக்கொள்றது இல்லை. அவரு அதாவது சீல் பட்டிக்குதா, அதாவது விசா, என்ட்ரி விசா பட்டிக்குதான்றதை நாங்க பார்க்கிறோம். ஹத்தா வஜதனால் ஹத்தா ஷாஹத, இங்க ஏற்கனவே சொன்ன லம் யஜித் அமலன், அதான் சொல்ல பாருங்க, அந்த மொழிபெயர்ப்பு சரி. லம் யஜித் அமல் என்றால் அவர் வேலையை காணவில்லை, வேலையை பெற்றுக்கொள்ளவில்லை. சரியா? இங்க ஹத்தா வஜத மானாஹு ஹத்தா ஷாஹத தான் வரும்.
ஷஹாதன கருத்து காணும் வரைக்கும். சரியா? அப்ப இங்க செக் பண்ணி இவர் பெற்றுக்கொள்ளணும் இல்லை, இவர் செக் பண்ணா காணணும். சரியா? அப்ப அஹ்மத் கடவுச்சீட்டு அதிகாரியிடம் வந்தான். உடனே இங்க பான்றது மேலே ஃபௌரியா தான் இது. உடனே கடவுச்சீட்டு அதிகாரியிடம் கடவுச்சீட்டை கொடுத்தார். கடவுச்சீட்டு அதிகாரி அல்லது அதிகாரி கடவுச்சீட்டை சாம்ராஜ்யத்தினுள் நுழைவதற்கான அனுமதியை காணும் வரைக்கும் என்ன செய்தாரு? பரிசோதித்தார். ஓகே. الانتخابات هي العملية الرسمية لاختيار شخص لتولي منصب رسمي. தேர்தல்கள் என்பது அல் அமலியத்து ரஸ்மியா, உத்தியோகபூர்வமான அதிகாரபூர்வமான ஒரு செயற்பாடு. ரஸ்மின்றது உண்மையிலே அதிகாரப்பூர்வம் என்பதை விட ஒபிஷியல். சரியா? தலபுன் ரஸ்மி, ஒபிஷியல் ரிக்வெஸ்ட். சரியா? அப்ப அல் அமலியத்து ரஸ்மியானது ஒபிஷியல், அதாவது என்ன சொல்லலாம், உத்தியோகபூர்வ செயற்பாடு. அமலியா என்ற சொல் அமலியத்துல் அமலியாத் என்றால் செயற்பாடு, நடவடிக்கைகள். அமலியத்துல் ஜிராஹான்னு சொன்னால் ஆபரேஷனுக்கு நாங்க சொல்றது. சரி, அமலியா பதஅத்தில் அமலியா பதஅத் அமலியத்து தஃப்தீஷ், சோதனை நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. الانتخابات هي العملية الرسمية لاختيار شخص, ஒரு நபரை தெரிவு செய்வதற்கான உத்தியோகபூர்வமான செயற்பாடா. தவல்லா என்று வாரது தவல்லி மன்சிபின் ரஸ்மியின், உத்தியோகபூர்வமான ஒரு பதவியை பொறுப்பெடுப்பதற்கு ஒரு நபரை தெரிவு செய்வதற்கான உத்தியோகபூர்வமான செயற்பாடுதான் தேர்தல்கள் என்பது. அதை தேர்தல்கள் என்பது உத்தியோகபூர்வமான ஒரு பதவியை பொறுப்பெடுப்பதற்கு ஒரு நபரை தெரிவு செய்வதற்கான உத்தியோகபூர்வமான செயற்பாடாகும். தேர்தல்கள் என்பது ஒரு தனி நபர் உத்தியோகபூர்வ பதவி ஒன்றில் நியமனம் பெற்றுக் கொள்வதற்காக தனிநபர் ஒருவரை தெரிவு செய்யும் ஒரு அதிகாரபூர்வமான செயல்முறையாகும். இது ஒரு மொழியாக்கம் செஞ்சுக்குது. ஆனால் உண்மையில எப்படி வரும், இது அதிகாரபூர்வம் என்றதை விட உத்தியோகபூர்வமானதை மிக சரியா. மன்சிபுல் மனாசிபுல் பதவி, உத்தியோகபூர்வமான ஒரு பதவியை பொறுப்பேற்பதற்கு ஒரு நபரை தெரிவு செய்வதற்கான சரியா உத்தியோகபூர்வமான செயற்பாடுதான் தேர்தல்கள். அப்ப இது இன்திகாபாத் என்ற பாடத்துல வருதுன்னா, ரைட். المسجد الأقصى هو ثاني مسجد بني على الأرض وقد عاش في أكنافه معظم الأنبياء والمرسلين وعلى رأسهم الخليل إبراهيم عليه السلام. مسجد الأقصى பத்திர் வசனம். مسجد الأقصى ஒரு தனித்தலைப்பனா. சானி மஸ்ஜிதின் இரண்டாவது பள்ளிவாசல். அல் மஸ்ஜிது சானி தான் அது. அவ்வளவு தாலிபின், அத்தாலிபுல் அவ்வல் முதலாவது மாணவர். புனிய அலல் அர், பூமியிலே கட்டப்பட்ட இரண்டாவது பள்ளிவாசல் தான் மஸ்ஜிதுல் அக்ஸா. வகத் ஆஷ ஃபீ அக்னாஃபிஹி, அதன் சுற்றுப்புறங்களில் வசித்தார்கள், வாழ்ந்தார்கள். சரியா? குன்ஃபுன் அக்னாஃப்ன்றது அந்த சூழல், அந்த சுற்றுப்புறங்கள். முஅல்லமுல் அன்பியா, பெரும்பாலான நபிமார்களும் வல் முர்சலீன், தூதர்களும். நபியுல் அன்பியா, முர்சலுன் முர்சலீன, முர்சலூன இது முதாஃப் இலைஹி முர்சலீன். ரசூல் தான், ரசூல் ருசுல். சரியா? பெரும்பாலான நபிமார்களும் ரசூல்மார்களும் அதன் சுற்றுப்புறத்திலே சூழ வாழ்ந்தார்கள். அவர்களுள் பிரதானமான அவர்களுடைய தலையில் அவர்களுள் பிரதானமான முதன்மையானவர் யார் என்றால் நண்பர் ஹலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஹலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுள் முதன்மையானவர், பிரதான ஒரு ஆள். அப்படி போட்டிருக்குது. மஸ்ஜிதுல் அக்ஸா பூமியில் கட்டப்பட்ட பள்ளியில் இரண்டாவது ஆகும். அதன் சுற்றுப்புறங்கள் பாருங்க, அக்னாஃப் சுற்றுப்புறங்கள், அதை சூழ உள்ள பிரதேசங்கள்ல அநேகமான அல்லது ஏராளமான அல்லது பெரும்பாலான மோதம் உண்டான என்ன அக்சர் கருத்தன. லாஸ்ட் நான் நினைக்கிறேன் 2023ஆம் ஆண்டு எம்சிக்கு அந்த கேள்வி வந்திருக்கும். மாமா மோதம் அக்சர். சரியா?
மஸ்ஜிதுல் அக்ஸா பூமியில் கட்டப்பட்ட பள்ளியில் இரண்டாவதாகும். அதன் சுற்றுப்புறங்களில், அதன் சுற்று பிரதேசங்களில், அதை சூழ உள்ள நகரங்களில், பிரதேசங்களில் அநேகமான நபிமார்களும் ரசூல்மார்களும் வாழ்ந்துள்ளனர். அவர்களில் பிரதானமானவர், முதன்மையானவர் அல் கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆவார். மஸ்ஜிதுல் அக்ஸா. السباحة رياضية طبيعية تعتبر الأكثر نفعا للجسم من غيرها من الرياضات. إنها تقوي جميع أعضاء الجسم. إنها تقوي جميع أعضاء الجسم. سباحة என்றது நீச்சல் ரியாதத்தும் தபியையத்துன் இயற்கையான ஒரு விளையாட்டாகும். ரியாதா தபியைனா இயற்கையான ஒரு விளையாட்டாகும். துஅ்தபருல் அக்ஸர நஃஅன், அப்படி துஅ்தபருல் அக்ஸர நஃஅன், அதிகம் பயனுள்ளதாக கருதப்படுகின்ற ஒரு இயற்கையான விளையாட்டு. அப்படித்தான் முடியும். சிபாஹா ரியாதத்தும் தபியையத்தும் துஅ்தபரு அல் அக்ஸரு நஃஅன் லில் ஜிஸ்மி, உடம்புக்கு அதிகம் பயணிக்கக்கூடியதாக கருதப்படுகின்ற ஒரு இயற்கையான விளையாட்டு தான் இந்த நீச்சல். அது எப்படி? மின் கைரிஹா மினர் ரியாதாத், சரியா? ஏனைய விளையாட்டுக்கள்ல இருந்து, மின் கைரிஹா மினர் ரியாதாத், கைருன்றது தெரியும், தவிரன்னு கருத்து வித்தவுட். ஏனைய விளையாட்டுக்களை விட்டு, ஏனைய விளையாட்டுக்கள்ல இருந்து உடம்புக்கு அதிகம் பயனுள்ளதாக கருதப்படுகின்ற இயற்கையான ஒரு விளையாட்டு தான் நீச்சலாகும். அது அந்த சிபாஹத்தை துகவ்வி, அது பலப்படுத்துகின்றது, வலுப்படுத்துகின்றது. ஜமீஅ அதாஇல் ஜிஸ்ம், உடம்பின் அனைத்து உறுப்புகளையும் அது பலப்படுத்துகின்றது. நீச்சல் என்பது பாருங்க, நீச்சல் என்பது விளையாட்டுக்களில் ஏனையவற்றை விட உடலுக்கு அதிக பிரயோசனம் தரக்கூடியது என்று கருதப்படும் இயற்கையான ஒரு விளையாட்டாகும். பாருங்க, அதிகமான பிரயோசனம் தரக்கூடியது என்று கருதப்படும் அக்ஸரு நஃஅன், அதிகமான பயனுள்ளதாக கருதப்படுகின்றது. நிச்சயமாக அது நிச்சயமாக போராட்டம் நிச்சயமாக அது உடல் உறுப்புகள் அனைத்தையும் பலப்படுத்துகின்றது. அப்ப இந்த சொல் சிபாஹாண்ட நீச்சல் இப்ப துஅ்தபரு கருதப்படுகின்றது, துஅத்து கருதப்படுகின்றது, சரியா? ரைட். அடுத்த கவ்வா யுகவி பலப்படுத்துகின்றது. كنت أتعشى مع مجموعة من زميلاتي في مطعم شعبي. بحثت عن محفظتي في حقيبتي لأنني أريد أن أدفع الحساب. அப்ப இது பாருங்க, நாங்க ஏற்கனவே பார்த்த ஒரு வசனம். எங்க பார்த்தோம்? 2019ஆம் ஆண்டு, சரியா? இது தாரீப்ல 5வது வசனம். சரி, 5வது அல்ல, இது 3வது வசனம். 2019 தாரீபுக்கு வந்த 3வது வசனம் 2020 எப்படி வந்திருக்குது? தர்ஜுமாவுக்கு வந்திருக்குது. கொஞ்சம் வித்தியாசம். كنت أتعشى مع مجموعة من زميلاتي في مطعم شعبي. أنا في مطعم في مطعم شعبي صفة كنت. بحثت عن محفظتي في حقيبتي لأنني أريد أن أدفع الحساب. தர்ஜும் அங்க தாரீபுக்கு வந்த 2019. 2020 என்ன வந்திருக்குது? 2020 வந்து தர்ஜுமாவுக்கு வந்திருக்குது. பாருங்க, குந்து அத்தஅஷா, நான் இரவு உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். மஜ்மூஅத்தின் மின் ஜமீலாத்தி, எனது நண்பிகள், தோழிகள் குழுவுடன், கூட்டத்துடன், குரூப். பிமத்அமின் ஷஅபியின், சரியா? பிரபல்யமான ஒரு உணவகத்திலே, ஜனரஞ்சகமான ஒரு உணவகத்திலே. பஹஸ்து அன் மஹ்ஃபததி, எனது பணப்பையை தேடினேன். ஃபி ஹகீபதி, எனது பேகில், எனது உரையில். ஏனென்றால் லிஅன்னனி உரீது அன் அத்ஃபஅ அல் ஹிசாப், ஏனென்றால் நான் கணக்கை செலுத்த வேண்டும். பாருங்க, அது எப்படி பிரபலமான இந்த மத்அம் ஷாபிக்கு 2 கருத்து. ஒன்று ஷாபியுமே ஜனரஞ்சகம். ஷாபினால் மக்கள் மயமானது. பிரபலமான அல்லது ஜனரஞ்சகமான மக்கள் உணவகம் ஒன்றில் எனது நண்பிகள் ஒரு குழுவினருடன், சரியா?
எனது நன்றிகள் கூட்டத்துடன் இரவு உணவு அருந்திக் கொண்டிருந்தேன், உட்கொண்டிருந்தேன், சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். எனது பணப்பையை பையில் தேடினேன், ஏனெனில் நான் பணத்தினை செலுத்த விரும்புகின்றேன். அன்னனி உரீது அன் அத்ஃபஅல் ஹிசாப. ஹிசாப்ன்றது பணம் அல்ல, உண்மையில கணக்கு, அந்த அமௌண்ட். சரியா? அப்ப இங்க உரீது அத்ஃபஅ, நான் செலுத்த வேண்டும், செலுத்த விரும்புகிறேன், ரெண்டு மாதிரி இருக்கலாம். ஏனென்றால் நான் கணக்கை செலுத்த விரும்புகிறேன், அல்லது கருத்தியல் மொழியாக்கம் செய்வதாக இருந்தால், ஏனென்றால் நான் பணத்தை செலுத்த வேண்டும், பணத்தை செலுத்த விரும்புகிறேன். இப்ப அன்பார்ந்த மாணவிகளே, இப்ப நாங்க ஒரு 15 வசனங்களை பார்த்துக்கிறோம். சரியா? அப்ப இதுல நீங்க 2019ஆம் ஆண்டு தாலிபுக்கு வந்தது, தர்ஜுமாவுக்கு வந்தீங்க, இதெல்லாம் மார்க் பண்ணி போகணும். அப்ப நீங்க 5 வருஷம் பாஸ் பேப்பர்ல வந்த தர்ஜுமா தாலிபை பார்த்தாவே நான் நினைக்கிறேன் எப்படி ஒரு 3-4-5 வர வாய்ப்பு இருக்கு. கட்டாயம் வாசிச்சு போகணும். ரைட், ஓகே, நாங்க இதோட முடிச்சுக்கிறோம். இந்த டிஸ்கஷனுக்கு போமே. மாணவர்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். சரிங்க.